வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வித்யா கிட்ட ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. நீ என்கிட்டே பொய் சொல்லியிருக்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாடி அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா ரொம்பவே கடுப்புறாங்க. என்ன ரோகிணி நினச்சிட்ருக்க, நீ வேலைக்கு வச்சுருக்க ஆள் மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஆமாடி, நான் வந்து அந்த செல்லை தூர போட தான் கொண்டு போனேன். போகும்போது மிஸ் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன செய்யணுங்க அப்படிங்கும்போது, என்னடி அசால்ட்டாக சொல்கிற, என் வாழ்க்கைடி, என் வாழ்க்கையை உன் பார்க்க தான் உனக்கு வேலையா அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, உன் சுயநலத்துக்கு தான் இவ்வளோ நாளும் என்னை பயன்படுத்திகிட்டு இருந்த சரியா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்னமோ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வித்யாவை பார்த்து சொல்கிறாங்க. ரோகிணி, உன் அளவுக்குலாம் நான் போய் சொன்னதும் இல்லை வச்சதும் இல்லை சரிதானா, நீ யார் என்ன வரோம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ நீ இதை பூரா ஊர் பூரா போய் சொல்ல அப்படிங்கிறாங்க. நான் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாமல் இருந்தால் சரிதான். நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னை கூட போட்டு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும்டி அப்படிங்கிறாங்க. ஆமாடி, போட்டு கொடுக்க தான் செய்வேன். என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நீனே இடைஞ்சலாக வந்தாலும் இந்த வித்யா தான் எல்லா பிளானையும் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவேன். என் குழந்தை முத்து நான் சொல்கிறத நம்புவாரா, நீ சொல்கிறத நம்புவாரா அப்படிங்கிறாங்க. ஒரு வித்தியா முழிக்கிறாங்க. செல்லுலேருந்து எல்லாமே நீ தான் எடுத்த அப்படின்னு சொன்னால் உன்கிட்ட தான் பெரிய பிரச்சனையாக வரும் சரியா. இனிமேல் பட்டு என்னை பற்றிய விஷயம் ஏதாவது வெளியே சொன்னோன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ அப்படி சொல்லி இந்த ரோகிணியை நீ நெருக்கடி பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா, நான் செஞ்ச வேலைகளுக்கு எல்லாமே காரணம் நீ தான் சொல்லி பொண்ணை போட்டு கொடுத்துட்டு எஸ்ஸாவை என்னால் முடியும், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யா ரொம்ப ஷாக்காகிறாங்க. இந்த ரோகிணியை புத்தியை காமிச்சிட்டால, நம்மளும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அவளுக்கு என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம். ஆனால் அவள் நம்மளை அந்த ஒத்த வார்த்தையில் எல்லாத்தையும் நீ தான் பண்ண சொன்னன்னு சொல்லி ஒன்றை போட்டு கொடுத்துட்டு நான் எஸ் ஆயிடுவாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி, இனிமேல் என் வீட்டு பக்கத்துலேயும் வராத அப்படிங்கிறாங்க. நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அம்மாவை பார்க்குறதோ எங்கள் அம்மாவை பற்றியோ கிருஷை பற்றியோ யார்கிட்டையாவது சொன்னேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ தொலைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று என்னடி இப்படிலாம் பேசுகிற அப்படி, இன்னும் அப்படி தாண்டி பேசுவேன். நீ செல்ஃபோனை அசால்ட்டாக கீழே போட்டுட்டு கடலில் தூக்கி போட்டான்னு இருக்க, இதை மாதிரி எத்தனை போய் சொல்லியிருக்கேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நல்லா இருப்பீங்க, கிளம்புங்க, இன்னும் உங்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நான் கிளம்புறேன், இனிமேல் உங்கள்கிட்ட நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் பேசுகிறதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் ஒன்று செய்யுங்க ரோகிணி, என்கிட்ட லட்சக்கணக்கான ரூபா பணம் என்கிட்ட வாங்கியிருக்கீங்க, என்ன நான் பழைய என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன், இனிமேல் பட்டு எனக்கு லாபம் தான், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வித்யா, நான் போகிறேன், என்னை மாட்டி கொடுத்து நீ எஸ் ஆகணும்னு நினச்ச அப்படின்னா நான் அதுக்கு முன்னக்கூட்டியே எங்கள் வீட்டில் நான் உள்ளதை சொல்லிடுவேன், நீ தான் பண்ண சொன்னேன்னு சொல்லிவிட்டு. அதனால் என்றைக்கும் இந்த ரோகிணி தன்னை கீழே வச்சுக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியும்டி, போய்ட்டு வா, உன்ன மாதிரி புத்தி எனக்கு இல்லை, நானாக போய் உனக்கு போட்டு கொடுக்க போகிறது எதுவும் இல்லை, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது மனசில் வச்சுக்க, எங்கள் அம்மா பக்கத்தில் போகாத, அதுபோக என்னை பற்றி யார்கிட்டையும் சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி தாய், நான் ஒன்றையும் சொல்லலை, என்னை முடிச்ச தரித்திரியம் முடிஞ்சிச்சின்னு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உனக்கு ரொம்ப தாண்டி வாய், உன்னையெல்லாம் ஃப்ரெண்டுன்னு விட்டு போகிறேன், இதே இது வேறு யாராவது இருந்தியோ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை நான் சொல்லணும், நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி போனோன்னே வித்யாவுக்கு சரியான கடுப்பாகுது. இப்படி பேசிட்டு போகிறா, நம்ம விளையாட்டுக்கு சொன்னாலும் கூட அவள் நம்மளை வேலைக்கு வச்ச மாதிரி தான் வச்சுருப்பா போல். எப்பா சாய், தவறான சவகாசம் குலநாசம்பாங்க, அந்த மாதிரி தவறான சவகாசம் வச்சதுனால ரொம்ப தப்பாக இருக்குது. எனக்கு இவ்வளோ நாள் கல்யாணம் தள்ளி தள்ளி போகிறது காரணம் எனக்கு ஜாதகம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னதில்லை போலையே, இவ கூட அதுக்குள்ளே வேலை பார்த்துட்டு போல, நம்ம புரியலை. எப்பா, இனிமேல் பட்டு ரோகிணி பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது. முதல்ல அவள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடணும். அது போக வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிடணும், ரோகிணியோ யாரோ என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் தான் அவன் பார்த்துக்கணும்னு சொல்லிடணும், வேறு வழி கிடையாது. அவளுடைய பேச்சுக்கால் சரியில்லை, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்கிட்ட வித்யா தான் ஃபோன் எடுத்தா வச்சா, நான் இப்படி கல்யாணம் பண்ணால் கூட காரணம் அவள் தான் சொன்னான்னு சொல்லிவிடுவா, அவள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கும்போது ஒரு காலிங் பெல் அமுக்குறாங்க. அப்போ
திறக்குறாங்க. திறக்கும்போது இவர் வராரு, முருகன் வராரு. "என்ன முருகன் எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. வித்யா அவங்க முகமே மாறி இருக்கு. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஒரு மூடோட்டம் ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் நான் ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டாம், வைக்க வேண்டாம்னு நினச்சேன். இனிமேல் நான் சீக்கிரம் கல்யாணம் முடிக்க போகிறேன்." அப்படிங்கிறாங்க. "என்ன வித்தியா சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "உங்களை தான் முருகன்." அப்படிங்கிறாங்க. "என்னவா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், உங்களை தான் விரும்புகிறேன். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருந்தா, வரி பண்ணிக்கிட்டே இருந்தா. இன்னையோட துன்பம் முடிஞ்சது. என்கிட்ட வரமாட்டா, நானும் அவட்ட போகமாட்டேன். இனிமேல் உலகம்னா எனக்கு நீங்கள் மட்டும்தான்." அப்படிங்கிறாங்க. "நான் மட்டும்தானா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், நீங்கள் மட்டும்தான். நீங்கள் எப்போனாலும் வரலாம், போகலாம். அது போக வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதே வீட்டில் இருக்கலாம்." அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி, ரைட்டு. எங்கள் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்க சொல்லட்டா?" அப்படிங்கிறாங்க. வித்யா கவுந்துட்டே நிற்கிறாங்க. "ஏன் கவுந்துட்டு நிற்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, எங்கள் வீட்டில் என்னைய தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கு யாருமே இல்லை." அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. "ஏன் அப்படி அழுகிறீங்க வித்யா? நான் இருக்கிறேன். உங்களுக்கு உறவா நான் இருக்கிறேன். என்னை சுற்றி உறவுன்னு இருக்குது. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆனால் என்னை அப்பா மாதிரி வளர்த்தது அண்ணன் மைனிலாம் இருக்கிறாங்க." அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சிரிக்கிறாங்க. "இப்போ என்ன மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்பட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. "நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னை ரொம்பவே நல்லா எங்கள் அண்ணன் வளர்த்தாரு. அதனால் பெரிய அளவில் கஷ்டம் இல்லை. நான் உன்னை பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மீனா வந்துடுறாங்க. வந்துட்டு, "என்ன மீனா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, இந்த வழியாக பூ கொடுக்க வந்தேன். அப்படியே உங்களே பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன்." இவங்க அப்படிங்கிறாங்க. "இவரை தான் நான் வந்து விரும்புகிறேன். இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்." அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி சரி." அப்படின்ட்டு பூவை கொடுத்து அவசர அவசரமாக கிளம்புறாங்க. இவன் தானே என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். இப்போ என்னென்னா வித்யாவை காதலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறோங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. "ஏங்க, அந்த வித்யா புள்ள உண்மையிலே வந்து ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுதா, இல்லை என்ன தான் பண்ணுறாங்க?" அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு போகும்போது பார்த்தேன். ஏன்னா ரோகிணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனாங்க, நான் பார்த்தேன். இப்படி இருக்கும்போது அங்கே பார்க்குறேன் ஒரு பையன் அங்கே வந்து நிற்கிறான்." அப்படிங்கிறாங்க. "மீனா, யாராவது வந்திருப்பாங்க." அப்படிங்கிறாங்க. "யாரும் இல்லைங்க, என் முன்னாடி ஒரு பையன் வந்து பொண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சான்ல." அப்படிங்கிறாங்க. "ஆமாம், அவன் தான் அங்கே நிற்கான்." அப்படிங்கிறாங்க. "அவன் முருகனா?" அப்படிங்கிறாங்க. "அவன் பேர் முருகனா? அவன் தான் அங்கே இருக்கான். வித்யா சொல்கிறாங்க அவங்கள தான் விரும்புகிறேன், கல்யாணம் அவனை தான் முடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க." அப்படிங்கிறாங்க. "சரி மீனா, விடு, அது அவங்க கதை." அப்படிங்கிறாங்க. "சரிங்க, வீட்டுக்கு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே முத்து ரொம்ப குழப்பமா இருக்கார். "ஏங்க ரொம்ப குழப்பமா இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "மீனா, என் செல்லில் இருந்து தான் அந்த வீடியோ போயிருக்கு. என்ன, அதெல்லாம் அழிச்சிருக்கு. இந்த செல்லை ஏன் நம்ம பாரதமாக எடுத்துடக்கூடாது?" அப்படிங்கிறாங்க மொட்டை மாடியில் கூட்டி போய். "ஆமாங்க, வாய்ப்பு இருக்குது." அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க, ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து அதை செல்லை கொடுத்துட்டாங்க, இப்போ போட்டு போயிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னு சொல்லிச்சு. "ஏன், அது அந்த சவுண்டு பார்ட்டி வித்யாவை கூட இருக்கலாம்ல, அவங்க 2 பேரில் வாய்ப்பு இருக்குல்ல." அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க." அப்படிங்கிறாங்க. "அப்போ இவங்க 2 பேர் ஃபோட்டோவை தாத்தாவும் பாட்டிட்டையும் காமிச்சா ஓகே ஆயிருங்களாங்க?" அப்படிங்கிறாங்க. "அவங்க தான் கிராமத்துக்கு போயிட்டாங்களே." அப்படிங்கிறாங்க. "அவங்க ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்கலாங்க." அப்படிங்கிறாங்க. "இருக்குது, தேவைப்பட்டால் அவங்க போய்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் இருக்குது, அதை நான் நாளைக்கு பார்க்குறேன்." அப்படின்னு இருக்கும்போது ஒரு கால் வருது. "முத்து, கடலூர் வரைக்கும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும், வரலாமா?" அப்படிங்கிறாங்க. "ஆனால் வரேனே." அப்படின்னு சொல்லிட்டுங்க, "கடலூர் வரைக்கும் ஒரு ஆஃபர் போய்ட்டு வரேன்." அப்படிங்கிறாங்க. "சரிங்க, போய்ட்டு வாங்க." அப்படிங்கிறாங்க. அதனால் கடலூருக்கு ஆஃபர் போகிறோமான்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு போகும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, "முத்து, நீ நல்ல விஷயந்தான் எல்லா இதுலேயும் பண்ணுற, கோவப்படாத. அந்த அதிகாரி சொன்ன மாதிரி ரொம்ப பண்பாக நடந்துக்க, உன் வாழ்க்கையிலும் ரொம்ப நல்லா இருப்ப. எங்கே போனாலும் நீ இறக்கப்படுத, அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா இருப்ப." அப்படிங்கிறாங்க. "சரிப்பா, நான் கடலூர் வரைக்கும் போய்ட்டு வரேம்மான்னு" சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே மனோஜுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி, "நாங்கள் வந்து டிவி கம்பெனிலேருந்து பேசுகிறோம். டீலரை வேறு மாற்றுறதுக்கு சந்தோஷ் சார் யோசிக்கிறாரு. சந்தோஷ் சார் நீங்கள் உடனே பேசுங்க, இல்லைன்னா உங்களுக்கு டீலர்ஷிப் போயிடும்." அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ஃபோன் பண்ணி சந்தோஷ் சார்கிட்ட, "சார், என்ன சார், இனி டீலர்ஷிப் மாற்ற போகிறேன்னு சொன்னீங்களாமா, நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச நல்லா விரும்பி கால் பண்ணாங்க." அப்படிங்கிறாங்க. "நான் இப்போ தான் வந்து உங்களை வந்து அந்த டீலர்ஷிப்லேருந்து தூக்கலாம், உங்கள் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்போ என் கம்பெனியில் உங்களுக்கு வேண்டிய ஆளை வச்சுருக்கீங்கன்னா?" அப்படிங்கிறாங்க. "சார், இனி தயவுசெய்து டீலர்ஷிப்லேருந்து தூக்கிடாதாங்க." அப்படிங்கிறாங்க. "இங்கே பாருங்கள் மனோஜ், அதாவது ஒரு கம்பெனியில் டீலராக வச்சுருக்கிறவங்கள வந்து எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு வியாபாரம் பெருகணும். உங்கள் மூலமாக நீங்கள் முகமாக இருந்து எங்களுக்கு அதிக வியாபாரத்தை பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கும் நாங்கள் லாபத்தை கொடுக்கணும். கம்பெனியும் லாபம் அடையணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் உங்கள் முகம் வந்து எல்லா பேரையுமே கெடுத்து வச்சுருக்கிறீங்க. சப்டீலர் எல்லார்ட்டையுமே பணத்தை வாங்கிட்டு கம்பெனிக்கு கட்டுறதில்ல. அவங்களுக்கும் பொருள் போய் சேரலை. அப்படி இருக்கும்போது உங்களையும் தப்பாக நினைக்கிறாங்க, நம்ம கம்பெனியும் தப்பாக நினைக்கிறாங்க.
நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து என்ன குறை சொல்கிறது அளவுக்கு இருக்குது. சப் டீலர் நிறைய பேர் கால் பண்ணி, சார் நீங்கள் டீலராக ஒரு ஆளை அறிவிச்சிருக்கீங்க, நீங்கள் அவரை டீலராக வச்சுருக்கிறதுனால தான் நம்பி நாங்கள் அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறோம். ஆனால் அவர் உங்கள் கம்பெனிக்கும் கட்டலை, எங்ககிட்டையும் தரலை, எங்களுக்கும் பொருள் வரல, நாங்களும் கடன் காவலும் வாங்கி தான் தந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி சார் சரியாக வரும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதனால் நான் டீலர்ஷிப்பை மாற்ற போகிறேன் அப்படின்னு சந்தோஷ் சார் சொல்கிறார். சார் நல்லா இருப்பீங்க, நான் மாற்றிடாதாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். சப் டீலர்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாமே செட்டில் பண்ணுங்கள். ஒன்று இல்லை அவங்க கட்ட வேண்டிய பணத்தை கம்பெனியில் கட்டுங்க, பொருளை கொடுத்துடலாம், சரிங்களா? அதோட பிரச்சனை முடிஞ்சது. நீங்கள் உங்கள் டீலர்ஷிப்பை அப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டுருங்க சுமூகமாக. இல்லை என்னால் கொடுக்க முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே இல்லை. டீலரை மாற்றிட்டு இந்த சந்தோஷ் போயிட்டே இருப்பான். வியாபாரத்தில் எப்படியான கடுமையான முடிவுகள் கூட நான் எடுப்பேன், சரிதானா? நான் எடுக்காமல் இருக்க ஒரே காரணம் உங்கள் தம்பி முத்து தான், அவரோட நேர்மை தான். அந்த நேர்மைக்காக தான் உங்களுக்கு பரிசாக வந்து நான் டீலர்ஷிப் கொடுத்தேன். நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்னு சொல்லிட்டு 5 காசு நீங்கள் தரலை. சப் டீலர்கிட்டே நான் வந்து டெபாசிட் வாங்கிட்டு தான் பொருள் கொடுப்பேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் மெயின் டீலர் உங்களுக்கு ஏன் நான் பணம் வாங்கலை? எல்லாம் முத்துக்காக தான், சரிங்களா? அதுக்கு எல்லாமே ஒரு இது உண்டு. நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி முத்துக்கு கால் பண்ணி பேசிட்டேன், சரிங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னாடி நான் வந்து முத்துகிட்ட பேசிட்டேன். உங்கள் அண்ணன் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் வருது, அதனால் டீலர்ஷிப் மாற்றினா வருத்தப்படாதீங்க முத்துங்கும் போது, சார் உங்கள் மனம் போல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாப்புல, சரிதானா? அவர் நேர்மைக்கு அவர் ஒரு பரிசாக சொல்லிட்டாரு. உங்கள்கிட்ட நேர்மை இல்லை மனோஜ், அதனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பாகுது. எதுக்கு எடுத்தாலும் முத்து தான் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு டீலர்ஷிப்பை கெடுக்கிறதே அவனுக்கு ஒரு வேலையாக இருக்குது. அது போக இந்த கடையை எப்படியாவது அவன் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறான். வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் நெருக்கடி பண்ணுறாங்க. அவன் பொண்டாட்டியும் ஏட்டிக்கு பூட்டி பேசுதா. இப்போ என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு கால் பண்ணேன். எங்கடா இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் கடலூருக்கு அவர் ஆஃபராக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒரு லிமிட்டு தான்டா அப்படிங்கிறாங்க. என்னடா லிமிட்டு அப்படிங்கிறாங்க. நீ எங்கடா சந்தோஷார்ட்ட பேசுனேன் அப்படிங்கிறாங்க. படித்த முட்டாப்பையில் நான் வந்து ஃபோன் பண்ணலை, அவர் தான் பண்ணி பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, உங்க மேலே ஏகப்பட்ட புகார் வருது, இது சரி வராது முத்து, உங்களுக்காக தான் நான் டீலர்ஷிப் கொடுத்தேன், உங்கள் அண்ணன் ஓவராக பண்ணாருன்னா நான் டீலர்ஷிப் மாற்றிடுவேன் அப்படின்னாரு. சார் இது உங்கள் கம்பெனி, உங்கள் விருப்பம், நான் என்ன சார் சொல்லதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நீ என் டீலர்ஷிப் கிடைக்க தான் வேலை பார்த்துருக்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை விட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு காரை விட்ட போயிடுறாரு. என்ன நடந்ததை விஜயாட்ட சொல்கிறாங்க. விஜயா சலங்கையை கட்டின மாதிரி காலில் ஆடுதாங்க. ஏங்க இந்த மனோஜ் வந்து நல்லா இருக்கிறது பிடிக்கலையாங்க அந்த முத்து ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா மனோஜ் வந்து தொழில் பண்ணி பெரிய ஆளாக இருக்கக்கூடாதுல்ல, அந்த பொறாமையில் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. நான் அண்ணாமலை சொல்கிறாரு, யாரையும் பொறாமப்படுற இடத்துல முத்து இல்லை, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கா. யாரும் நல்லா இருந்தால் நினைப்பான். என்ன இந்த மனோஜுக்கு வந்து எப்படி இருக்கணும் எது இருக்கணும்னு ஒன்றும் தெரியல. சப் டீலர்கிட்ட யாராவது பணம் வாங்கி அந்த பணத்தில் வந்து வீடு வாங்கணும்னு நினைப்பானா? இப்போ தொழில் என்ன ஆகும்னு நினைக்க வேண்டாமா? என்னத்தை சொல்ல, எல்லோரும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தானே ஆகணும். சப் டீலருக்கு பணம் கொடுக்கலன்னா டீலர்ஷிப் கேன்சல் பண்ணுவாங்க, அது யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாத்துக்கும் முத்து தாங்க காரணம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, இவனுக்கு டீலர்ஷிப் வர காரணம் முத்து தான். முத்து இல்லைன்னா இவனுக்கு யார் டீலர்ஷிப் கொடுத்துருப்பா? ஏன் இவன் இத்தனை டிகிரி வச்சுருக்கான்னா டீலர்ஷிப் கொடுத்தாரு? மனோஜ் வந்து முத்தோட அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்தில் தான் டீலர்ஷிப் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்னம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா, இப்போ அவர் முத்து சைட்லேயே தான் பேசுவார், நம்ம சைடில் எதுவுமே பேச மாட்டார் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப கடுப்பில் இருக்கார். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கடலூரில் போய் பார்ட்டிக்காரங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நாளை காலையிலேயே அந்த வித்தியாட்ட போய் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க கேட்பீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நான் காலையிலே வித்தியா வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே காலிங் பெல் வந்து சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோடனே முருகனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு கதவை திறக்கிறாங்க. அங்கே முத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன வித்தியா, என்ன பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நீங்கள் ஒரு நாளும் என் வீட்டுக்கு வரலையா? இப்போ வந்தோடனே தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, வரணும்ல. வாங்க முத்து, காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. இது தெரியாமையாக இருப்பேன் முத்து, இது செல்லு அப்படிங்கிறாங்க. செல்லுன்னு தெரியுது, இது யார் செல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையே, உங்கள் செல்லா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் செல்லு தான் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த செல்லு எப்படி ஏன்டா வந்துச்சுன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா முழிக்கிறாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் வந்து செருப்பு தைக்க போனீங்களாம்மா, செருப்பு தைக்கும் போது கீழே போட்டு போயிட்டீங்க, ஏன் செல்லு எதுக்குமா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படிங்கும்போது வித்தியா இல்லை நான்லாம் எடுத்து போகல அப்படிங்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி
போட்டு வாங்குறாங்க. உடனே முத்து சாரி முத்து, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க. "என் செல்லை எடுத்து நீ என்ன பண்ண? ஏன் எடுத்த?" அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படின்னு சொல்லி, "இங்கே பாருங்கள், என் செல்லை எடுத்து என் செல்லில் இருந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "ஐயய்யோ! நானாக ஃபார்வேர்ட் பண்ணல, அது வந்து அந்த ரோகிணி தான் வந்து சிட்டிகிட்ட கொடுத்து பண்ணா" அப்படிங்கிறாங்க. வித்யா, என்னது, ரோகிணி சிட்டிகிட்ட கொடுத்து அந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணாளா அப்படிங்கிறாங்க. "ஆமாம் முத்து, தயவுசெய்து நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, உண்மையிலே தான் நடந்துச்சு. உங்கள் செல்லை எப்படியாவது எடுக்கணும்னு நீயே சொன்னா, என்னால் எடுக்க முடியல. ரோகிணி தான் வந்து அந்த லிஃப்ட்டில் வந்து நீங்கள் போகையில் நீங்கள் நல்லா சரக்கு சாப்பிட்ருந்தீங்களா, ஒரு மாதிரி கிறங்கியிருந்தீங்களா, அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்து என்கிட்ட தந்துட்டு இந்த செல்லை வந்து நீ கடலில் போட்டுருடி அப்படின்னா. நான் கடலில் போகையில் தான் வந்து செருப்பு அத்துருச்சு. செருப்பு அத்தோன்னே அதை தைச்சிட்டு போமேன்னு போகும்போது தான் அவசரத்தில் போட்டுட்டு ஆட்டோவில் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு கையில் கிடச்சிச்சு. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதனால ரோகிணியை கேட்டுக்கோங்க. தயவுசெய்து இந்த விஷயத்தில் என்னைய வந்து நீங்கள் கோபப்படாதீங்க ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. முத்துக்கு சரியான கடுப்பாகி வீட்டை விட்டு வெளியே போகிறார். இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.